Please subscribe, like, share and hype our channel. பென்னேஸ்வர மடம் என்பது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்திற்கு அருகாமையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலும், தருமபுரியிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு சிவஸ்தலமாகும். பென்னேஸ்வர மடம் என்ற ஊரில் அமைந்துள்ள இந்த சிவாலயம் தென்பெண்ணை ஆற்றின் மேற்கு கரையிலே அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு எதிராக ஸ்ரீ பென்னேஸ்வரர் மலை எனும் மலை உள்ளது. இந்த மலையை முழு நிலவு நாளில் பக்தர்கள் கிரிவலம் வந்து வணங்கி வழிபட்டு வருகின்றனர். இதற்காக மலையை குறைந்து பாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் மலை, மறுபுறம் ஆறு, இவற்றின் நடுவே இந்த பென்னேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. ஒரு தனிச்சிறப்பாகும். இங்கே மூலவராக பென்னேஸ்வரர் விளங்கி வருகிறார். தாயார் வேதவள்ளி அம்மையார், தலவிருட்சம் பனைமரம், தீர்த்தம் தென்பெண்ணை ஆறு. இங்கே சிறப்பு திருவிழாக்களாக சிவராத்திரி திருவிழா, மார்கழி திருவாதிரை திருவிழா, நவராத்திரி திருவிழா, ஆடி வெள்ளி, தை ஆடி மகால அமாவாசை தினங்களில் சிறப்பாகவும், சித்திரை வருடப்பிறப்பு திருவிழா, கார்த்திகை சோமவாரம், பங்குனி முதல் சோமவாரம், கடைசி சோமவாரம், ஐப்பசி அன்னாபிஷேகம் ஆகிய விழாக்கள் வெகு விமர்சையாக இங்கே நடைபெற்று வருகின்றன. 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக அறியப்படும் இந்த கோயிலானது 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக இருந்து தொன்மை வாய்ந்ததாக விளங்கி வருகின்றது. இங்கே உள்ள கோபுரம் தெற்கு பகுதியை பார்த்து அமைந்துள்ளது. சுமார் 110 அடி உயரத்தில் இந்த கோபுரம் 7 நிலை மாடங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. கம்பீரமான தோற்றத்துடன் விளங்கி வருகின்றது. இது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே மிக உயரமான கோபுரம் ஆகும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கோயில்களிலேயே மிக பெரிய கோயிலாகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகவும் இந்த கோயில் விளங்கி வருகின்றது. இந்த கோயிலை பற்றிய வரலாறு அறிய முற்படுமானால், இந்த ஊருக்கு அருகில் உள்ள ஜெயினூர் என்ற ஒரு கிராமம் உள்ளது. இந்த ஊரில் ஜெயின சமயத்தை சார்ந்தவர்கள் மிகுதியாக வாழ்ந்து வந்தனர். இதற்கு அருகில் வாழக்கூடிய சைவ சமய மக்களுக்கு இவர்களால் துன்பங்கள் ஏற்பட்டு வந்துள்ளது. இதை கேள்வியுற்று 3ஆம் குலோத்துங்க சோழன் ஜைனர்களை ஒடுக்க தன் படைகளுடன் இங்கே வந்து முகாமிட்டான். இங்கேயே சில நாட்கள் தங்கி இருந்ததாகவும் அறியப்படுகின்றது. அப்போது குலோத்துங்க சோழனின் கனவில் ஒரு சுயம்புலிங்கத்தை கண்டான். அடுத்த நாள் ஒரு பனை மரத்தின் அடியில் ஒரு பசு தானாக பால் சொருவதைக் கண்டு அதிசயித்து அதன் அருகில் சென்று கவனித்த போது அங்கு அவனது கனவில் தோன்றிய சுயம்புலிங்கம் இருப்பதைக் கண்டு வணங்கி வழிபட்டான். அதன் பிறகு நடந்த போரில் வெற்றியும் கண்டான். பனைமரத்தின் அடியில் கண்ட ஈசனுக்கு கோயில் எழுப்புவதாக மக்களிடம் உறுதியளித்து தனது வெற்றி நினைவாக இக்கோயிலை கட்டியதாக வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றது. இந்த கோயிலின் பெயர் காரணம் என்னவென்று ஆராயமானால், இக்கோயிலில் காணப்படும் கோசல மன்னன் வீரராமநாதன் ஆட்சிக்கால கல்வெட்டில் இத்தல இறைவனை பெண்ணை நாயனார் என்று குறிப்பிட்டுள்ளதாக அறியப்படுகின்றது. இது பிற்காலத்தில் பென்னேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டதாகவும் அறியப்படுகின்றது. தென்பெண்ணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த ஈஸ்வரர் என்பதால் பென்னேஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது. இந்த கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கும்பொழுது,
110 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரத்தில் வாயிலில் 15ஆம் நூற்றாண்டில் சார்ந்த துவாரபாலக சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உள்ளே சென்றால் ஒரு பெரிய திறந்தவெளி கோயில் இருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றுக்கு செல்ல ஒரு படித்துறை இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த படித்துறையில் பக்தர்கள் வந்திருந்து புனித நீராடி தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செலுத்திவிட்டு பின்பு மூலவரை வணங்கி வழிபட்டு அருள் பெற்று செல்கின்றனர். இது இந்த அண்டை மாவட்டங்களிலிருந்து மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்தும் இங்கே பக்தர்கள் பெரும் திரளாக வந்திருந்து புனித நீராடி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி இறைவனை வணங்கி வழிபட்டு செல்கின்றனர். இது போன்ற கோயில்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும்.